சிலர் பார்த்திருக்கிறேன், தங்களுடைய குடும்ப விஷயத்தை எல்லாவற்றையும், தங்கள் இருதயத்தில் இருக்கிற யோசனைகள் எல்லாவற்றையும், பிறரை குறித்தான இருக்கிற அந்த எண்ணம் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் சொல்லி கொண்டு திரிவார்கள். அப்போது என்ன காரியம் நேரிடும்? நீங்கள் இவர் இப்படி அவர் அப்படி என்று நல்ல விதமாய் சொல்லியிருந்தா கூட, நாளைய தினத்திலே ஏதாவது ஒரு காரியத்திலே ஒரு வார்த்தை தவறாக மற்றவர் இப்படி உங்களை குறித்து சொன்னார் என்று சொல்லிவிட்டால், அந்த நபருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த சமாதானம் குலைந்து விடும். எப்பொழுதும் ஒரு காரியத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, சிந்தையில வச்சுக்கொள்ளுங்க. ஒருவர் உங்களுடைய கான்வர்சேஷன்ல நீங்க 4 பேர் சேர்ந்து பேசுறீங்கன்னா, அதுல ஒரு பர்சன் இல்லைன்னா, அந்த இல்லாத பர்சனை பற்றி நீங்க என்னைக்குமே பேசக்கூடாது. நீங்கள் நன்மையாய் பேசினால் கூட அதை போய் வேறு விதமாய் அவர்களிடத்துல, பிரதர் உங்களை குறித்து இந்த பிரதர் என்ன சொன்னார் தெரியுமா என்று சொல்லி பேசி அந்த சமாதானத்தை குலைத்து உங்கள் பேருக்கு ஒரு அவப்பெயர் உண்டு பண்ணி, அதான் சொல்லுவாங்க, அவதூறாய் சொல்லிவிட்டார்கள் பிரதர். நான் அப்படி சொல்லவே இல்லை, நல்ல விதமாக தான் அந்த பிரதரை குறித்து சொன்னேன், நல்ல விதமாக தான் அந்த சிஸ்டரை குறித்து சொன்னேன், ஆனா இப்படி அவர்கள் மாற்றி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி. நீங்கள் பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு எதிர்காலத்தின் திட்டம் வச்சிருக்கிறீங்க, பிள்ளைகளோட ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு அதை சோஸ்திர பலியோடு தெரிவித்து விட்டு அந்த காரியத்திலே நீங்கள் செயல்படுங்க. சிலர் சொல்லுவாங்க, யோசனை கேட்கிறேன் பிரதர், அட்வைஸ் கேட்கிறேன். நீங்க அட்வைஸ் கேட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க செயல்படும் போது கர்த்தர் சித்தத்தின்படி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க அதை செய்யுங்க. இங்க ஆலோசனை கேட்கிறேன், அவரே நடத்துவார். சில நேரத்தில் அவரே ஆலோசனை, கர்த்தர் கண்களை நம்பீது வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்புறம் மனுஷரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறாங்க, கடைசியில் அந்த இதுவே கெடுத்து விட்டுருவாங்க. ஆகையாலே பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற என் சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்ன அந்த சமாதானம் உங்களை நிறைவாய் காணப்பட வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் இருதயத்தை அடக்கி கொண்டு